ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தா, யாருமே இந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட கையால் ஒத்த பைசாவோ அல்லது ரெஃபரல் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தீங்கன்னா வழங்கும், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் ரெஃபர் டெய்லி ப்ராஃபிட் 100% ட்ரஸ்டபிள். அதே மாதிரி வித்ட்ரோவல் 100%. நான் லைவ் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இது வந்து ரஷ்யன் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டை டோட்டலாக சொல்லணுமாக இருந்தால் 2021 பீரியட்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலெல்லாம் மந்த்லி இதே பொசிஷன் சேம் சிஸ்டம் க்ரியேட் பண்ணவங்க தான். இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு முன்னால் வந்துட்டு, ஆனால் 4 இயர்ஸுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மந்த்லி $1,000 $2,500 மாதிரி பெரிய அளவில் இந்தியாவில் ஏர்ன் பண்ணி கொண்டிருந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இந்த சேம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணவங்க ரஷ்யா தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் அதே மாதிரி ரஷ்யன் இந்த யுத்தம் நடந்ததால் அவங்களோட சர்வர் ஃபெயிலியர் ஆகித்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிச்சு. சேம் டெக்னிக்கல் டீம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சேம் பிளான். என்ன பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை, டெய்லி ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறோம், எப்படி வித்ட்ரா பண்ணுறோம், எல்லா சிஸ்டத்தையும் நாங்கள் பார்த்துடலாம். உண்மையிலேயே இது வந்து நான் வித்ட்ரா பண்ண இல்லை, இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய அப்ளைனர் கிட்டத்தட்ட $100 வித்ட்ரோல் பண்ணது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல காட்டிக்கிறாங்க $94.34 உங்களுக்கு வெள்ளட்டுக்கு வரும்னு சொல்லி, அதாவது எங்களுக்கு அந்த வித்ட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் போய் பேலன்ஸ் அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அதே அமௌண்ட் கிட்டத்தட்ட $94.34 வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து பைனான்ஸுக்கு வந்து ரிசீவ் ஆகிக்குது. அதுக்குரிய ப்ரூஃபை நீங்கள் பார்க்கலாம். லைவாக வித்ட்ரோல் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு மற்ற கம்பெனிகள் மாதிரி நாங்கள் ஃப்ரீ. இப்போ டெலிகிராம் நிறைய பேர் வந்து டெலிகிராம் டாப் அதே மாதிரி டெலிகிராம் போட், அதே மாதிரி ஏர் ட்ராப்ஸ்னு சொல்லி நிறைய ஃப்ரீ ப்ராஜெக்ட்னு சொல்லி செய்கிறோம். எல்லாமே வந்து ஃபேக் ப்ராஜெக்டர். ஆனால் அந்த மாதிரி ரியல் ப்ராஜெக்டில் செய்யுங்க. ஒத்த பைசா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் ரெஃபர் பண்ணால் குயிக்காக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்டா, ஒரு லிங்க் ஒன்று தந்திப்போம், அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம். வித்ட்ரோல் ப்ரூஃப் நான் லைவ் உங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம். ரைட், லிங்க் ஒன்று தந்திப்போம், அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள் முதலாவது. ரைட், காப்பி பண்ணிவிட்டு வெப்சைட்டில் நான் இப்போ இந்த அக்கௌண்ட்டை கொஞ்சம் லாக் அவுட் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த சேம் லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி தான் ரெஃபரல் லிங்க் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் தருவாங்க. இதை நீங்கள் நெக்ஸ்ட் அமர்த்தி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் கேஷ்பேக், அதே மாதிரி ஆஃப்லைன் கேஷ்பேக், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கேஷ்பேக், இப்படி தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஐம் ரெடி கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன யூசர் ஐடி வச்சு லாகின் பண்ண போகிறீங்களோ, ஸோ யூசர் நேம், அதே மாதிரி உங்களோட கவுண்ட்ரி, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ கவுண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இமெயில் உண்டு, அதே மாதிரி பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அடுத்து வந்து இதை கிளியராக பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேப்சாவை இதை வந்து சரியாக அந்த இடத்துல பாக்ஸ் தந்திக்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல சரியாக கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லோரும் கணக்காக பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கணக்காக வச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ரைட், இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டோட்டல் கேஷ்பேக் ஆகிக்கலாம். இந்த அமௌண்ட் எல்லாமே 0ல் தான் இருக்கும். ரைட், நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நான் இப்போ இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக காட்டுறேன். இந்த இடத்துல இந்த $50 ரெஜிஸ்டர் ஆகிற நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வைட் பண்ணுற எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த $50 அட்வான்ஸ் பேலன்ஸ் தருவாங்க. இது எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால், இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். கிட்டத்தட்ட இப்போ யாரையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஏற்கனவே லொஸ்ட் ஆகிக்கிறாங்க. இவங்களோட ஃபுல் நோக்கம் வந்து கம்யூனிட்டியை பேஸ் பண்ணுறது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் $50 கொடுக்குறாங்க. ஸோ இந்த $50 நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும்னு சொன்னால், எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த $50 வச்சு தான் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட டீம்
இந்த இந்த $50 வச்சு அவங்க ஆக்டிவ் பண்ணக்குள்ள அதுலேயும் ஏர்ன் பண்ணுவீங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். இப்போ நீங்கள் இந்த $50 அட்வான்ஸ் பேலன்ஸை எப்படி கிளைம், இந்த இடத்துல ஜீரோவில் தான் இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதோட எப்படி கிளைம் பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள் கேஷ்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேஷ்பேக்கை கிளிக் பண்ணுங்கள். கேஷ்பேக்கை கிளிக் பண்ணதோட உங்களோட இது வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நீங்கள் கெட் அ போனஸுக்கு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் கெட் அ போனஸ் நிற்கும், அதை டச் பண்ணுங்கள். கெட் அ போனஸை கொடுத்ததோட இந்த இடத்துல வெல்கம் கோட் கேட்குறாங்க. இந்த கோடு வந்து உங்களோட அப்ளைனர், உங்களை யார் இன்வைட் பண்ணாலும், இப்போ நாங்கள் வந்து குரூப்பில் போட்டிக்கிறோம், அந்த கிஃப்ட் கோட், அதாவது போனஸ் கோடுன்னு சொல்லி ஒரு கோடு வந்து தந்திப்போம். அந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு, இந்த இடத்துல ஆல்ரெடி யூசர் நிற்கிது, ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். நீங்கள் டேஷ்போர்டுக்கு போயிட்டு டேஷ்போர்டை பார்த்தா உங்களோட வெல்கம் போனஸ் வந்து இருக்கும். இப்போ இதே நீங்கள் மற்றவங்களை இன்வைட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ டேஷ்போர்டுக்கு போகிறேன். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணதோட இந்த இடத்துல உங்களோட $50 காட்டும். இந்த $50 வச்சு எப்படி ஏர்ன் பண்ணணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இன்வைட் பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களோட டேஷ்போர்டில் ஆக கீழே பாருங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க்கும் இதை காப்பி பண்ணி நீங்கள் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்கள். மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுறது மூலம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். இப்போ உங்களோட டேஷ்போர்டில் என்ன வந்துச்சு, கிட்டத்தட்ட அட்வான்ஸ் $50 தந்துட்டாங்க. இதை வச்சு நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறேன்னு சொன்னால், அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த இடத்துல ரோபோட் இது வந்து ஏஐ டெக்னாலஜியை வச்சு, ஏஐ பொட்டை வச்சு என்ன செய்யுது, அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. நாங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. எவ்ரி சண்டே நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னா, சண்டே கிழமையில் ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ இப்போ டெலிகிராம்லாம் டப் நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். இது வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், கிழமையில் ஒன் டைம், அதுவும் சண்டே என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் தார டைமுக்கு வந்து அது டைமெல்லாம் இதில் ஷோவாக, அந்த டைமுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த இடத்துல ஆக்டிவ் ரோபோட்னு வரும், அதை ஆக்டிவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் நியூ மெம்பர் ஆயிருந்தால் இன்றைக்கு லிங்கை கிளிக் பண்ணி இன்றைக்கி $50 கிளைம் பண்ணிங்களா இருந்தால் சரியாக 48 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். 48 ஹவருக்கு பிறகு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எனி டைம் இன்வைட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொட்டை நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும் எப்போன்னு சொன்னால் 48 ஹவருக்கு பிறகு. நீங்கள் இன்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க 10 மணிக்குண்டா சரியாக 48 ஹவருக்கு பிறகு வந்து இந்த பொட்டை ஆக்டிவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச $50 வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கையால் ஒத்த பைசா கூட போட தேவையில்லை. இப்போ இந்த $50 வச்சு பொட்டை ஆக்டிவ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒன் வீக்குக்கு உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்களாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இது நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், சேம் இந்த கேஷ்பேக் நிற்கிது, கேஷ்பேக் போங்க. ரைட். நான் கேஷ்பேக்கை கிளிக் பண்ணுறேன். உங்களோட லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொப்பின்ற ஒரு ஆப்ஷன் கொப்பி கோட், இந்த கோடை கொப்பி பண்ணி உங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுங்க. உங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுத்து அவங்க உங்களோட லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோடை கொடுத்து அவங்களுக்கு இந்த $50 கிடைக்கும். $50 கிடைச்சி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த $50 வச்சு அவங்க ஆக்டிவ் பண்ணுவாங்க தானே. ஆக்டிவ் பண்ணக்குள்ளே ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கிட்டையும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 5% கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட பொட்டை பை பண்ணக்குள்ளே 5% டைரக்ட் இன்கம், 5% டோட்டலாக 10% உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுது. அப்போ யோசித்து பாருங்கள், ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒத்த பைசா போடவும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒத்த பைசா போட இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எவ்ரி மெம்பர்ஸுக்கிட்டையும் வந்து 10% என்ன செய்ய போகிறீங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் $50 பொட்டை ஆக்டிவ் பண்ணக்குள்ளே ஏர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் வராங்களா இருந்தால் ஒத்த பைசா கூட நீங்கள் போட போகிறது இல்லை, ஆனால் 100 பேர் என்ன செய்ய போகிறாங்க வராங்க. 100 பேருக்கும் $50 படி கணக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட $5000. அப்போ $5000 ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கம்பெனி கொடுக்குற அமௌண்ட்டில் தான் ஆக்டிவ் பண்ண போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட $500 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதில் விட்ரோவலில் நான் உங்களுக்கு விட்ரோல் ஆப்ஷனை சொல்கிறேன். விட்ரோல் ஆப்ஷன் எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் விட்ரோல் மட்டும் $100 இருந்தால் நீங்கள் விட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட் விட்ரோல் மட்டும் $100 இருந்தால் விட்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் $5 ஆகிக்கலாம், $10 ஆகிக்கலாம், $20 ஆகிக்கலாம். நீங்கள் எனி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட் விட்ரோல் மட்டும் $100 இருந்தால் வித்ட்ரா பண்ணலாம். லைவாக உங்களுக்கு விட்ரோல் நான் காட்டிக்கிறேன், விட்ரோல் பண்ண ஆப்ஷன்கள். நான் திருப்பியும் சொல்லிடுறேன் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட், விதவுட் ரெஃபரல், டெய்லி ப்ராஃபிட், 100% ட்ரஸ்டபிள். ஸோ இதை லேட் பண்ணாமல் இப்போயே டீம் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த ப்ரொஜெக்டை கொடுத்து கூடிய சீக்கிரம் ஃபஸ்ட் $100 ஏர்ன் பண்ணி வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து எனி அமௌண்ட் வந்தாலும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உள்ளுக்கு போய் அந்த பொட்டை ஆக்டிவ் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.